ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி, உங்கள் அனைவருக்கும் இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்டப்பகுதி தில்லையில் அருளியது என்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அண்டப்பகுதின்னுட்டே தொடக்கத்தில் இருக்கிறதுனால அதையே பெயராக இதில் கொடுத்துருக்காங்க. சிவபெருமானினுடைய அந்த தூலத்தன்மை சூக்குமத்தன்மை, அதாவது நுண்மையிலும் நுண்மையான தன்மை, மிகப்பெரிய வியாபகத்தன்மை, எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, இதையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. இதில் நாம் சென்ற சிந்தனையில் 99வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். இன்றைய தினம் 100வது வரியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க, பெகூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. தினந்தோறும் என்னை அவன் கவனித்து என்னை வலிய ஆட்கொண்டவன். ஏன்னா மணிவாசக பெருமானுக்கு பல துன்பங்கள் வருகிறது. அந்த ஒவ்வொரு துன்பத்திலும் இறைவன் அவரை காப்பாற்றுகின்றார். அதான் நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க அப்படின்ட்டு. சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. நம்மை எப்பொழுதும் துன்பம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்ப துன்பம் சூழுகிறது அப்படின்னாலே அது பிராரத்த வினை தான். அப்போ அந்த பிராரத்த கண்மம், அதாவது நடப்பு வினை. சஞ்சிதம் அப்படின்னா தொல்வினை, இது நடப்பு வினை.
ஆகாமியம்னா ஏறு வினை. அந்த பிராரத்த கண்மம் அதான் சூழிரும் துன்பம். நடப்பு கண்மத்துல வரக்கூடிய அந்த வினைகள். அதில் வரக்கூடிய அதன் காரணமாக வரக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் துடைப்பவனாக அவன் இருக்கின்றான். இதுல வந்து துடைத்தல் அப்படின்னா வேகமாக செயல்படுதல்னு அர்த்தம். ஒரு உதவிய செஞ்சாலும் அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை வந்து செய்யணும். என்ன அந்த காலம் கடந்து ஒரு உதவி செஞ்சா அது வந்து பிரயோஜனப்படாது. என்ன அதுதான் இப்போ பழமொழியில் கூட சொல்லுவாங்க, செத்ததுக்கு அப்புறம் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா என்ன செய்ய அப்படின்னுட்டு. இல்லை இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா இந்த முதியோர்களை வயசானவங்களை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எல்லாம் படையெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இருக்கும்போது நல்லா அவங்கள கவனிக்க மாட்டுக்காங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துருதாங்க. அதைத்தான் அந்த நமக்கு வரக்கூடிய துன்பத்தை உடனே நீக்குதல், அந்த உடனே நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு தான் துடைத்தல்னு பேர் அர்த்தம். இதை வள்ளுவ பெருந்தகை செய்நன்றி அறிதல் அந்த 11வது இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கள் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்மிடத்து உண்டான துன்பத்தை விரைவாக போக்கியவரின் நட்பை 7 வகை பிறப்பிலும் மறவாமல் போற்றுவோர் பெரியோர் அப்படின்னுட்டு அதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ துடைத்தல் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைவாக அதை நீக்குதல் அப்படின்னுட்டு தான் அதற்கு பொருள். அதுதான் இதுல அந்த அப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை நீக்கி சரி பண்ணினவங்களைத்தான் 7 வகை பிறப்பிலும் மறவாமல் இருப்பார்களாம். என்ன காலங்கடந்து அது பயனற்றதாக அவர்கள் செய்யும் போது அந்த உதவி வந்து பயனற்றதாகவே போய்விடுகிறது. அதைத்தான் இங்க வந்து சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்கன்னா விரைந்து வந்து சுவாமி வந்து அந்த நம்முடைய அந்த பிராரத்த வினைகளை அவன் துடைப்பவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் வாழ்க. அப்ப துடைப்போன் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைந்து வந்து அதை நீக்கி இன்பத்தை தரக்கூடியவன், துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க. எய்தினர்க்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க. தன்னை அடைந்தவருக்கு கிடைத்தற்கு அரிய அமுதத்தை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். ஏன்னா அந்த அமுது ஏற்கனவே தேவர்களுக்கு சுவாமி வந்து கொடுக்கிறார். அப்போ அதுல இருந்து ஒரு வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரமுது, கிடைத்தற்கரிய அமுது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா பேரின்பம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஆரமுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வெறுமன அமுதம் அப்படின்னா அது வந்து இந்த தேவர்களுக்கு கொடுத்த அமுதம் மாதிரி வந்துடும். அதனாலதான் அதுக்கு ஒரு வித்தியாசம் காட்டணும். அந்த அமுதத்தை விட உயர்ந்தது இறைவனுடைய அந்த பேரின்பம். அதைத்தான் இங்க வந்து அந்த முக்தி நிலை, அதைத்தான் இங்க ஆரமுது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. எய்தினருக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க அப்படின்ட்டு. அப்படி தன்னை அடைந்தவர்களுக்கு கிடைத்தற்கரிய அமுதமாகிய அந்த பேரின்பத்தை வீடு பேற்றை வழங்கக்கூடியவன் அவன் வாழ்க. கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. மிக்க இருளில் அந்த நடனத்தோடு வளைந்து நெளிந்து ஆடக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் வாழ்க. இதுல கூத்துங்கிறதுக்கு பலவிதமான அந்த அபிநயங்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வைத்து, குனித்தல் அப்படின்னாலே வளைதல்னு அர்த்தம். அந்த பலவிதமான அபிநயங்களை பிடித்து வளைந்து ஆடுபவன் என குனித்த புருவமும் வளைந்த புருவமும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது அப்போ நடனத்திலையும் பலவிதமான கூத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அபிநயங்கள். அந்த இதை இந்த கூத்து அப்படிங்கிறதுல எடுத்துக்கிடணும் அபிநயங்கள். அப்போ அந்த மிகுந்த இருளில் அந்த
கூத்து பலவிதமான கூத்துக்களை வளைந்து நெளிந்து ஆடக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். குனிப்போன் அப்படின்னா வளைந்து ஆடக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் வாழ்க. இதுல கூரிருள் அப்படின்னுட்டு போட்டதுனால நள்ளிருள், அதாவது மகா சம்ஹார காலத்து இருள் அப்படின்னுட்டு அந்த இது. பேரமை தோழி காதலன் வாழ்க. பெரிய பேர்னா பெரியன்னு அர்த்தம். அந்த பெரிய அமைனா மூங்கில்னு அர்த்தம். அந்த மிகப்பெரிய மூங்கிலை போன்ற தோள்களை உடையவள். தோழி அப்படின்னா தோள்களை உடையவன். தோழன் அப்படின்னா தோள்களை உடையவன் அர்த்தம். இங்க தோழி அப்படின்னா தோள்களை உடைய உமாதேவியார். மிகப்பெரிய மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த அம்பிகை. அந்த அம்பிகை மீது அன்பு கொண்டவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க. மூங்கில் போன்ற பெரிய அழகிய தோள்களை உடைய உமாதேவியார். அந்த உமாதேவிக்கு அன்பான பெருமான் வாழ்க. ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. அதாவது ஏது அப்படின்னாலே இயைபுன்னு அர்த்தம். இசைந்து போகுதல், இயைந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி தன்னை சாராமல் இருக்கும் அயலவர்களுக்கு தானும் அந்த பெருமானும் அயலவனாகவே காணப்படுகின்றான். அப்படிப்பட்ட இறைவனாக அவன் இருக்கின்றான். அதுல ஏதிலற்கு ஏதில் அப்படின்னா தன்னை சாராமல் இருக்கக்கூடிய அயலவர்களுக்கு அவனும் அயலவனாக இருந்தாலும் அவன் எனக்கு இறைவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இது மற்றவங்களுக்கு தான் பொருந்தும். எனக்கு அவன் இறைவனாகத்தான் இருக்கின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் அதுல அந்த எம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கின்றாங்க. மற்ற அவனை சாராமல் இருக்கக்கூடிய அயலவர்களுக்கு அவன் அயலவனாக இருந்தாலும் நான் அவனை சாராமல் இருந்தாலும் அவன் எனக்கு இறைவனாக இருந்து என்னை நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் அதுல பொருள். மற்றவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம், அவன் அயலவர்களுக்கு அயலவர்களாக இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டுக்கும் அவன் எம் இறைவன் அப்படின்னுட்டு அதுல ஒரு உறுதிப்பாட்டையும் மணிவாசக பெருமான் இதில் காண்பிக்கின்றார். இத நாம கொஞ்சம் விரிவாக சிந்திக்கலாம். சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அப்போ நம்மை சூழ்ந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள், பிராரத்த வினை, அந்த துன்பத்தை விரைவாக நீக்கக்கூடியவன், குறித்த காலத்தில் நீக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இத முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் பதிகத்துல சொல்லும்போது துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரோர் நன்பொன் மலர்தூவ இன்பம் ஆகுமே. துன்பம் துடைப்பீர்கள், உங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக பாடுபடக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருவாரூர் பெருமான் மீது மலர் தூவி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நம்முடைய சூழிரும் துன்பத்தை அவன் துடைத்து விடுவான். துடைத்ததோடு மட்டுமல்லாமல் இன்பத்தையும் தருவான். இன்பம் ஆகுமே. அப்போ துன்ப நீக்கம், இன்ப ஆக்கம் இரண்டும் ஒரே நேரத்தில் அங்கே நிகழ்கிறது அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
நல்ல புனர்புகலி தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லி மலர்கழனி ஆரூர் அமர்ந்தானே வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே. ஞானசம்பந்தருடைய பாடல்களை நாம இறைவனை நினைந்து கேட்டு பாடினோம் என்றால் நம்முடைய துன்பத்தை அந்த பெருமான் துடைப்பான். அவனிடத்தில் பக்தி செய்யும் போது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை துடைக்கக்கூடிய பெருமானாக அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பரவினாலும் பணிந்தவர் தம்பினை துறவையாகத் துடைப்பவர் தம்மிடம் குரவம் நாரும் குழல் உமை கூறராய் அறவம் ஆட்டுவர் போல் அந்நியூரரே. நம்முடைய வினை என்ன? அந்த பரவினாலும் பணிந்தவர் தம்பினை, நம்முடைய வினையை துறவையாக துடைப்பவர். துறவைனா சுத்தமா இல்லாம போகுமாறு அப்படின்னுட்டு முழுவதுமாக துடைப்பவர், வேகமாக வந்து அதை நீக்கக்கூடியவர் அந்த திரு அந்நியூரில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 5ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெஞ்சின வெள்ளேர் ஊர்தி உடையாய் போற்றி விரிசடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி துஞ்சா பலிதேறும் தோன்றால் போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி நஞ்சு ஒடுங்கும் கண்டத்து நாதா போற்றி நான் மறையோடு ஆரங்கம் ஆனாய் போற்றி அஞ்சொலாள் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைகடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. அவர் கையால் நாம் தொழுதால் நம்முடைய துன்பத்தை உடனே நீக்கக்கூடியவன், துடைப்பவனாக. துடைத்தல்னா இன்னொரு அர்த்தமும் உண்டு, அதாவது சுத்தமா நீக்குதல்னு அர்த்தம். மிச்சம் மிஞ்சாடி இல்லாம நீக்குதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் அதற்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த துன்பமே இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு இன்பம் அது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, துறந்தார்க்கு தோணெறியாய் நின்றான் தன்னை துன்பம் துடைத்து ஆளவல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்தான் தன்னை எல்லி நடம் ஆடவல்லான் தன்னை மறந்தார் மதில் மூன்றும் ஆய்த்தான் தன்னை மற்றொரு பற்றில்லா அடியேற்கு என்றும் சிறந்தானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. துறந்தார்க்கு தூணெறியாய் நின்றான் தன்னை துன்பம் துடைத்து ஆளவல்லான் தன்னை. நம்முடைய துன்பத்தை உடனே எதுவும் அது பாக்கி இல்லாமல் உடனே துடைத்து அதை நீக்கி நம்மை அடிமையாக ஆக்கக்கூடிய பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு மணிவாசக பெருமானே திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்ற பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பீரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே.
துன்பமே துடைத்து அந்த வித்து மேல் விளையாமல், அது அந்த மீண்டும் அந்த ஏறு வினை நமக்கு சேராமல் நடப்பு வினை அப்படியே நீக்குதல். அதான் துன்பமே துடைத்து அப்படின்னுட்டு இதுலயும் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி நம்முடைய அந்த சூழிரும் துன்பம், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், பிறவி துன்பம், இதையெல்லாம் நீக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமான் வாழ்க. அடுத்து, எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க. தன்னை அடைந்தவர்களுக்கு அவன் அமுதத்தை தரக்கூடியவனாக, பேரமுது, முக்தி பேற்றை, வீடு பேற்றை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. அத திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, இரண்டாம் திருமுறையில திரு அரசிலி திருத்தலத்துல திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பரியமா சுனம் கயிரா பருப்பதம் அதற்கு மத்தாக பெரிய வேலையை கலங்க பேணிய வானவர் கடைய கரிய நஞ்சது தோன்ற கலங்கிய அவர்தமை கண்டு அரிய ஆரமுது ஆக்கும் அடிகளுக்கிடம் அரசிலியே. அந்த தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைதாங்க. அங்கேருந்து ஒரு பெரிய நஞ்சு தோன்றுது. அதை பார்த்து அவர்களெல்லாம் கலங்குகின்றார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக அதை அரிய ஆரமுது ஆக்கினார். அந்த தானே உண்டு அதை கண்டத்தில் வைத்து அமுதமாக மாற்றினார் அப்படின்னுட்டு, அதான் அந்த விஷத்தை தான் உண்டு அமுதம் தேவர்களுக்கு கிடைப்பதற்காக அவர் இந்த செயலை செய்தார். அதான் அவர்தமை கண்டு அரிய ஆரமுது ஆக்கும் அடிகளுக்கு இடம் அரசிலியே அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, உருகுவார் உள்ளத்து ஒன் சுடரு தனக்கு என்றும் அன்பராமடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பறிவொடு பத்தி செய்து எத்திசையும் உருகு வாழ்வயல் சூழ்தரு கோட்டூர் நற்கொழுந்தே என்றெழுவார்கள் அருகு சேர்தரு வினைகளும் அகலும் போய் அவன் அருள் பெறலாமே. அன்பராம் அடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பறிவொடு, அவனை அவனுக்கு அன்பராகிய அடியார்கள் பருகக்கூடிய ஆரமுதாக அவன் இருக்கின்றான். அதான் எய்தினருக்கு ஆரமுது. ஆரமுதுன்னா அது தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான், அதைவிட மேலான முக்தி பேற்றை தரக்கூடியவன் அப்படின்னுட்டு அதற்கு இது. ஆனா அந்த தேவர்களுக்கு அமுதத்தை தந்ததும் அதுல ஒரு அமைப்பு தான் அது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் கருணை மிகுந்த பெருமானாக அவன் இருக்கின்றான். அன்பராம் அடியார்கள் பருகும் ஆரமுது என நின்று பறிவோடு அந்த அமுதத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றானா. திருக்கோட்டூர் திருத்தலத்துல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, தொல்லையார் அமுதுண்ண நஞ்சு உண்டதோர் தூமணிமிடரா பகுவாயதோர் பல்லையார் தலையில் பலியேற்றுழல் பண்டரங்கா தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலார் கழற்சேவடி கைதொழ இல்லையாம் வினைதான் எரியம் அதில் எய்தவனே. தொல்லையார் அப்படின்னா அந்த துன்பத்தை உடையவர்கள், தொன்மை உடைய தேவர்கள்.
அந்த தேவர்கள் அமுது உண்பதற்காக இறைவன் நஞ்சு உண்டார். அந்த நஞ்சை உண்டு தேவர்களுக்கு அந்த அமுதம் உண்பதற்காக கொடுத்த அந்த பேரமுதாகிய அந்த பெருமான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அவன் அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்ததுனால அந்த அமுதத்தை உண்டு அவர்கள் மேலும் அந்த ஆரமுதாகிய இறைவனை அடைவதற்கும் அவர்கள் முயற்சி செய்து அந்த இறைவனை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் அருள் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது அக்குலாம் அறையினன்கான் அடியார்க்கு என்றும் ஆரமுதாய் அன்னிக்கும் ஐயாற்றான்கான் கொக்குலாம் பீலியோடு கொன்றை மாலை குளிர்மதியும் கூரறவும் நீரும் சென்னி தொக்குலாம் சடையினன்கான் தொண்டர் செல்லும் தூணெறிகான் வானவர்கள் துதி செய்து ஏத்தும் திக்கலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன் தானேயே. அடியார்க்கு என்றும் ஆரமுதாய் அன்னிக்கும் ஐயாற்றான்கான் திருவாரூர் திருத்தாண்டகத்துல சொல்லும்போது அடியார்களுக்கு ஆரமுதாக மேலான வீடு பேராக அன்னித்தல் அப்படின்னா தித்திப்பை கொடுத்தல்னு அர்த்தம். அப்படி அந்த தித்திப்பை கொடுக்கக்கூடிய ஐயாற்றானாக அவன் திருவையாற்று பெருமானாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில கோலமால் வரை மத்தன நாட்டி கோளவு சுற்றி கடைந்து எழுந்த ஆலனஞ்சு கண்டவர் மிக இரிய அமரர்கட்கு அருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பொன்கோருளானே. இதுலயும் அந்த பார்க்கடலை கடைந்த போது ஏற்பட்ட விஷம் அதை உண்டு தேவர்களுக்கு அந்த அமுதத்தை ஈந்து அவர்கள் மீண்டும் அந்த பேரமுதாகிய வீடு பேற்றை அடைவதற்காக அவர்களை காப்பாற்றினான் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது துப்பனே தூயாய் தூய வெண்ணீரு துதைந்து எழு துளங்கு ஒளி வயிரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. உன்னை உள்குவார் மனத்தில் ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதே. உன்னை யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அதான் எய்தினருக்கு. இங்க உள்குவார் அப்படிங்கிறது தான் இங்க எய்தினருக்கு அப்படின்னுட்டு அந்த அவர்களுக்கு ஆரமுதாக ஒரு சுவை அளிக்கும் ஆரமுதாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இந்த பாடலிலும் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பன்னார்ந்த மொழிமங்கை பங்கா நின் ஆளானார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கடல் கண்டேயே. நின் ஆளானார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே. நின் ஆளானார்க்கு அப்படிங்கிறதுக்கு தான் இங்க எய்தினருக்கு. உண்ணார்ந்த ஆரமுதேன்னா உன்னற்கு அமைந்த ஆரமுதே. அவர்களுக்கு நீ அந்த உண்பதற்குரிய ஆரமுதத்தை நீ தருகின்றாய் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல
மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, கருவூர் தேவர் அருளிய திருமுகத்தலை இதுல பார்த்தீங்கன்னா, என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பலாம் உருகனி எளிவந்து உன்னை என்பால் வைத்து எங்கோ எஞ்ஞான்றும் ஒளிவர நிறைந்த ஒன் சுடரே முன்னை என் பாசம் முழுவதும் அகல முகத்தலை அகத்து அமர்ந்து எனக்கே கண்ணலும் பாலும் தேனும் ஆரமுதும் கனியுமாய் இனியை ஆயினையே. முன்னை என் பாசம் முழுவதும் அகல, அதான் அந்த பிராரத்த வினை. இவைகளெல்லாம் முழுவதுமாக போக நீ கண்ணல் பால் தேன் ஆரமுது கனி இப்படியெல்லாம் எனக்கு இனிமையாக நீ ஆனாய், ஆரமுதாக எனக்கு ஆனாய் அப்படின்னுட்டு சொல்றாங்க. மணிவாசக பெருமான் சொல்லும்போது ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த பெருமான் ஆரமுதாக இருக்கின்றான், அவனே அந்த ஆரமுதாக இருக்கின்றான், அவனே அந்த ஆரமுதை அடியார்களுக்கு தன்னையே அவன் கொடுக்கின்றான். அதே 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா, செம்பொன்னே பவழ குன்றமே நின்ற திசைமுகன் மால்முதற் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே அத்தனே பித்தனேனுடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா சாட்டிய குடியார்க்கு இன்பனே எங்கும் ஒளிவர நிறைந்து ஏழிருக்கையில் இருந்தவாறு இயம்பே. அன்பரானவர்கள் அது எப்படிப்பட்டவர்கள்? திசைமுகன் மால்முதற் கூட்டத்து அன்பரானவர்கள், திருமால் பிரம்மன் இந்திரன் போன்ற இப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த கூட்டம், அந்த அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே, அவர்களெல்லாம் பருகக்கூடிய ஆரமுதாக நீ இருக்கின்றாய், அவர்களுக்கு தன் உன்னையே நீ கொடுக்கின்றாய். அதான் எய்தினருக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க, தன்னையே தருகின்றான், ஆரமுதாக தருகின்றான். அதான் அந்த அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே அப்படின்னுட்டு இந்த திருவிசைப்பாவுல சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் திருமுறை திருமந்திரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏழாம் தந்திரத்துல திருவருள் வைப்பு அப்படிங்கிற தலைப்புல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருளில் பிறந்திட்டு அருளில் வளர்ந்திட்டு அருளில் அழிந்து இளைப்பாரே மறைந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் என் நந்தி அகம்புகுந்தானே. அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி, அந்த ஆரமுதை எனக்கு தந்து அந்த தன்னுடைய திருவருளால் அந்த நந்தியாகிய சிவபெருமான் என்னுடைய உள்ளே புகுந்தான், தன்னையே தந்தான் அப்படின்ட்டு. அதிலே அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அருளால் அமுத பெருங்கடல்லாட்டி அருளால் அடிபுனைந்து ஆர்வமும் தந்திட்டு அருளான ஆனந்தத்து ஆரமுது ஊட்டி அருளால் என் நந்தி அகம் புகுந்தானே. இதுலயும் அதே கருத்தை இந்த பாட்டிலையும் திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் அதே 10ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அருள் ஒளி அந்த 7ஆம் தந்திரத்துல சொல்லும்போது அருள் ஒளிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா, புறமே திரிந்தேனை பொற்கழல் சூட்டி நிறமே புகுந்து என்னை நின்மலன் ஆக்கி
அறமே புகுந்து எனக்கு ஆரமுது ஈந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்து இருந்தேனே. எனக்கு அவன் ஆரமுதத்தை தந்தான். அந்த நிகழ்ச்சியை நினைத்து நான் திகைத்து போயிருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் பெரிய புராணத்துல சொல்லும்போது சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா சுவாமி குருகாவூர் வெள்ளடைக்கு பக்கத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாங்க. அப்ப கடும் பசி, நல்ல உச்சி வேளை. சுவாமி இவங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக ஆரமுது கொடுப்பதற்காக, திரு அமுது கொடுப்பதற்காக சுவாமி அங்க ஒரு பந்தல்லாம் அமைச்சு இருக்கிறாங்க. அப்போ அந்த வயதான கோலத்துல அவர் சுவாமி சொல்றார். என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப பசிச்சு இருக்கீங்க, நான் இந்த பொதிசோறு தாரேன், இதை நீங்க சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சு கொஞ்சம் இளைப்பாரி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா வன் தொண்டரது கேட்டு மறை முனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர்விலக்கல் ஆகாது என்று இசைந்து அருளி பொன் தயங்கு நூல் மார்பர் தரும் பொதிசோறு அது வாங்கி சென்று திரு தொண்டருடன் திரு அமுது செய்து அருளி. இந்த மறைமுனிவர் தரக்கூடிய சோறை நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதிசோரை வாங்கி அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அமுது செய்கின்றார்கள். அந்த இடத்துல ஆரமுது, பேரமுது, அந்த அமுதை சுவாமி எய்தினருக்கு, தன்னை அடைந்தவர்களுக்கு அவன் கொடுக்கின்றான். அந்த பொதிசோராகிய ஆரமுதை அவன் கொடுக்கின்றான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதை திரு அமுது செய்து அருளுகின்றார்கள். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணிறந்த பரிசனங்கள் எல்லாரும் இனிது அருந்த பண்ணியபின் அம்மருங்கு பசித்து அணைந்தார்களும் அருந்த புன்னிறைந்த ஆரமுதாய் ஒரு காலும் உலவாதே புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு பொலிந்ததால். சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வந்தவர்கள், அங்கு பசித்து இருந்தவர்கள், மற்ற எல்லாருமே அங்க அந்த பொதிசோரை சாப்பிட்டாங்க. அது எப்படி இருந்துச்சான், உள் நிறைந்த ஆரமுதாய், எல்லார் உள்ளேயும், வயிற்றுக்குள்ளேயும், மனசுக்குள்ளேயும் நிறைந்த ஆரமுதாக அது இருந்ததாம். ஒரு காலம் உலவாதே புண்ணியனார் தாமளித்த பொதிசோறு பொழிந்ததால். அந்த புண்ணியனார் சிவபெருமான் தந்த அந்த பொதிசோறு எல்லாருடைய வயிற்றுக்குள்ளும் மனதுக்குள்ளும் ஆரமுதாக நிறைந்தது அப்படின்ட்டு. அதான் எய்தினருக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. கூரிருள் அப்படின்னா நள்ளிருள். அதுல பலவிதமான அபிநயங்களை பிடித்து குனிப்போன்னா வளைந்து ஆடுபவன் அப்படின்னு அர்த்தம். குனிப்புனாலே வளைந்த அப்படின்னு அர்த்தம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்ட்டு. அப்படி பலவிதமான அபிநயங்களோடு ஆடக்கூடிய, வளைந்து நெழிந்து ஆடக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் வாழ்க அப்படின்ட்டு
மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது கழலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயில்காணில் குழலின் ஓசை குரட்பாரிடம் போற்ற குனித்தாரிடம் என்பர் விளவினோசை அடியார் மிடை உற்று விரும்பிப் பொலிந்தெங்கும் முழவினோசை முன்னீர் அயர்வெய்த முழங்கும் புகழூரே. முதல் திருமுறையில திருப்புகழூர்ல பாடுறாங்க. குழலின் ஓசை குரட்பாரிடம் போற்ற, அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய பூதகணங்கள், பாரிடம்னா பூதகணங்கள் எல்லாம் பாடி ஆடுகிறது. அவர்களோடு சுவாமியும் குனித்தாரிடம் என்பர். குனித்தார்னா ஆடினார், வளைந்து நெளிந்து ஆடினார். அப்படிப்பட்ட அந்த பெருமானினுடைய இடம் திருப்புகழூர். அப்ப இதுல குனித்தார் இடம் என்பர். குனித்தார் அப்படின்னுட்டு இந்த குனிப்போன்கிறதுக்கு இந்த இதுல அந்த வார்த்தை சம்பந்த பெருமான் பிரயோகப்படுத்துறாங்க. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இளைவளர் நுண்ணிடை மங்கையோடு இடுகாட்டிடை குளைவளர் காதுகள் மோத நின்று குனிப்பதே மலைவளரும் நெடும் கோட்டிடை மத யானைகள் முளைவளர் ஆழி முழக்கராமுது குன்றரே. அந்த குளைகளெல்லாம் காதுகளில் மோத நின்று குனிப்பதே, அப்படியே வளைந்து நெளிந்து சுவாமி ஆடினார் அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. அதாவது குலை பொருந்திய காதுகள் பக்கங்களில் மோதும்படி சுவாமி நடனமாடினார். அப்ப இதுல அந்த குனிப்பதே அப்படிங்கிறது தான் நடனம் ஆடுதல் அப்படிங்கிறத இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூறுகின்றார்கள். அதே மாதிரி திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காண்டோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. குனிப்புடையான் அதுலயும் அந்த நடனமாடக்கூடிய பெருமான், அந்த இனிமை சுவையை உடைய பெருமான், நடனமாடக்கூடிய பெருமான் அப்படின்ட்டு அவனுக்கு அதுலயும் அந்த குனிப்புடையான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது, ஒன்பதாம் தந்திரத்துல திருக்கூத்து தரிசனம் அப்படிங்கிறதுல சொல்லும்போது, திண்டாடி வேள்கை சிவானந்தமாவது உண்டார்க்கு உணவுண்டால் உன்மத்தம் சித்திக்கும் கொண்டாடு மன்றுள் குனிக்கும் திருக்கூத்து கண்டார் அருங்கும் வருங்குணம் கேட்டார்க்கும் ஒக்குமே. அந்த மன்றுள் குனிக்கும் திருக்கூத்து, இறைவன் அந்த சிதம்பரம் மன்று, அந்த மன்றில் வளைந்து நெளிந்து ஆடக்கூடிய திருக்கூத்து, அதை நாம் காண வேண்டும் அப்படின்னுட்டு இதுல அந்த மன்றுள் குனிக்கும் திருக்கூத்துன்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்கின்றார்கள். அதாவது கூரிருள் அப்படின்னுட்டு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மிக்க இருளின் கண் அப்படின்னு அதுக்கு பொருள். இது மகா சம்ஹார காலத்தை உணர்த்தும். அப்போ அந்த சம்ஹார காலம், பிரளய காலம் அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மெய்கண்டார் முதல் சூத்திரத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா,
அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அந்த அந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அதாவது அந்த இந்த உலகமானது பதி பசு பாசம் அப்படிங்கிற 3 நிலையான பகுதிகளை உடையது. இது தோன்றி நிலை பெற்று ஒடுங்கும் தன்மை உடையது. இத்தன்மைக்கு காரணனாகிய அந்த சம்ஹாரத்தை செய்யக்கூடிய அந்த சிவமே முழுமுதற் கடவுள். அந்தம், அந்த அந்தம்னா முடிவு. அந்த சம்ஹாரத்தை அதான் அங்க கூறிருள் அது. அந்த சம்ஹாரத்தை செய்யக்கூடியவன் தான் திரும்ப ஆதியாக இருந்து எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்க கூறிருள். கூறிருள்னா மகா சம்ஹார காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அத சிவஞான சித்தியார்ல 55வது பாட்டுல பாத்தீங்கன்னா சொல்லும்போது, இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இருவரும் தம் உறுதியும் நின்றார் எண்ணில் இறுதிதான் உண்டாகாதாம் அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெரிதும் நாம் ஆக்கம் நோக்கம் பேர் அதிகரணத்தாலே. அந்த இறுதி காலத்துல ஒருவனே இருக்கின்றான், சிவபெருமான் ஒருவனே இருக்கின்றான். இருவரும் தம் உறுதியின் நின்றார். இருவரும்னா திருமால் பிரம்மன் இவர்கள் இருந்தார்கள் என்றால் அது இறுதி காலம் கிடையாது, சம்ஹார காலம் கிடையாது, மகா சங்கார காலம் கிடையாது, பகுதி சம்ஹாரம் தான். அப்ப அந்த மகா சம்ஹார காலத்துல எல்லாருமே இல்லை, சுவாமி மட்டும்தான் இருக்கிறார், சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறார், திருமால் பிரம்மனும் அங்கே இல்லை. அப்போ அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அந்த சிவபெருமானே எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவனாக அந்தமாக செய்யக்கூடியவனாக அவனே இருக்கின்றான். அதனால அந்த அந்த அழிக்கக்கூடிய அந்த காலம்தான் கூரிருள், நள்ளிருள், மகா சம்ஹார காலம். அதற்கு பிறகு அவனாலதான் நாம எல்லாத்தையும் மீண்டும் பெற முடியும். அவனால் இன்னும் பெரிதும் நாம் ஆக்கம் அப்படின்னா படைப்பு, நோக்கம்னா காப்பு, அதுக்கப்புறம் திரும்ப அழிப்பு. பேர் அதிகரணத்தாலே அவனுடைய மிகப்பெரிய ஆதாரத்தினால் நாம் இதையெல்லாம் மீண்டும் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றாங்க பார்த்தீங்களா. அத மாதிரி அந்த கூரிருள், அந்த நள்ளிருளில் மகா சம்ஹார காலத்திலும் அந்த கூத்தோடு வளைந்து நெளிந்து ஆடக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, பேரமை தோழி காதலன் வாழ்க. பேர்னா பெரியன்னு அர்த்தம். அமைனா மூங்கில். மூங்கிலுக்கு அமை, காம்பு, பேய், பனை அப்படிங்கலாம் அதற்கு பொருள். வேய்ங்குழல் அப்படின்னு சொல்றோம், புல்லாங்குழல. அது அப்படி அந்த பெருமான் அந்த மிகப்பெரிய மூங்கில் போன்ற அந்த தோள்களை உடைய அந்த உமாதேவியார், உமாதேவியின் மீது காதல் கொண்டவனாக அன்பு கொண்டவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வாழ்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். இத முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, காமன் எரி பிழம்பாக நோக்கி காம்பன தோழியொடும் கலந்து பூமரு நான்முகன் போல்வரேத்த புகழினிலாவிய புண்ணியனே இமவனத்தெரி ஆட்டுகந்த எம்பெருமான் இது என்கொல் சொல்லாய் வீமரு தன் பொழில் சூழ்மிழலை வெண்ணிலி கோயில் விரும்பியதே. காமன் ஏறி பிழம்பாக நோக்கி காம்பன தோழியோடும் கலந்து, ஒரு நகைச்சுவையாக
மன்மதனை எரிச்சிட்டு நீ அந்த காம்புனா இங்க மூங்கில்னு அர்த்தம். என்ன? அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்பிகையோடு நீ கலந்து இருந்தாய் அப்படின்னுட்டு இதுல சுவாமி அந்த பேரமை தோழியை இங்க காம்பன தோழி அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். என்ன? மேலும் அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பேயாயின பாடப் பெரு நடமாடிய பெருமான் வேயாயின தோழிக்கொரு பாகம் மிக உடையான் தாயாகிய உலகங்களை நிலைவேறு செய்தலைவன் நேயாடிய பெருமானிடம் நெய்த்தானமே நீரே. வேயாயின தோழிக்கு ஒரு பாகம் மிக உடையான். அந்த மூங்கில், வேயின மூங்கில், மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த அம்பிகையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆம்பல தவமுயன்று அறவுரை சொல்லும் அறிவிலா சமணரும் தேரரும் கணிசேர் நோம்பல தவமறியாதவர் நொடிந்த மூதுரை கொள்கிலா முதல்வர் தம்மேனி சாம்பலும் பூசிவன் தலைகலனாக தையலார் இடுபலி வையகத்து ஏற்று காம்பன தோழியொடு இனிதுரை கோயில் கழுமலும் நினைய நம்பினை கரிசு அருமே. காம்பன தோழியோடு இனிது உரை கோயில். காம்புனா மூங்கில். அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்பிகையோடு இனிமையாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, பொன் திகழ் ஆமையோடு பொறிநூல் திகழ் மார்பில் நல்ல பன்றியின் கொம்பணிந்து பனை தோழி போர் பாகமாக குன்றன மாளிகை சோழ் கொடிமாடச் செங்குன்றூர் வானில் மின்திகள் செஞ்சடையான் கழல் ஏத்தல் மெய்ப்பொருளே. பனை தோழிவோர் பாகமாக, பனைனாலும் மூங்கில், அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த உமாதேவியை ஒரு பாகமாக உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு விழநகர்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் வாழி சேரடங்கார் மதில் தொலைய நூறிய அம்பின் வேய் தோழி பாகம் அமர்ந்தவர் உயர்ந்த தொல்கடல் நஞ்சுடன் காலமல்கிய கண்டத்தர் கதிர்விரி சுடர் முடியினர் மீழி ஏறுகந்தேறினார் மேயது விழநகரதே. வேய்த்தோழி பாகம் அமர்ந்தவர், வேய்ன மூங்கில், அந்த மூங்கில் போன்ற தோள்களை ஒரு பாகத்தில் கொண்டவர் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே இதுல பாத்தீங்கன்னா, பேய் அடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குழ நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. ஒரு நிமிஷம். வேயன தோள் உமை பங்கன், வேயன தோள் உமை பங்கன்,
மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த உமாதேவியார். அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் என்று திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேயுரு தோழி பங்கன். அப்படி அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவி அப்படின்னுட்டு இதுல வந்து அந்த உமாதேவிக்கு அன்புடையவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேய்கள் பாட பல் பூதங்கள் துதி செய்ய பிணமிடு சுடுகாட்டில் வேய்கொள் தோழிதான் வெள்கிட மானடம் ஆடும் வித்தகனார் ஒன் சாய்கள் தான் மிக உடைய தன்மறையவர் தகு சிறபுறத்தார்தாம் தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமை தொழுமவர் தளராரே. வேய்கொள் தோழி, அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். இந்த 3ஆம் திருமுறையில சொல்லும்போது வேயினார் பனை தோழியோடு ஆடலை வேண்டினாய் விகிதா உயிர்கட்கு அமுது ஆயினாய் இடு காட்டெறியாடல் அமர்ந்தவனே தீயினார் கணையால் புறமூன்றெய்த செம்மையாய் திகழ்கின்ற சிற்றம்பலம் மேயினாய் கடலே தொழுதெய்தும் எய்துதும் மேல் உலகே. வேயினார் பனை தோழியோடு ஆடலை, அந்த மூங்கில் போன்ற மிகப்பெரிய தோள்களை உடையவள் அந்த அம்பிகையை உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாம்பலோடும் தழலாடினானும் சடையின் மிசை பாம்பினோடு மதிசூடினானும் பசுவேரியும் பூம்படுகள் இளவாழை பாயும் புகழின் நகர் காம்பன தோழியொடும் இருந்த கடவுளன்றே. காம்பன தோழி அப்படின்னுட்டு அம்பிகையை வந்து அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாக அம்பிகை இருக்கின்றாள் அப்படின்ட்டு இதுல இந்த பாட்டுல சொல்றாங்க. மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தூயவன் தூயவன் நீரு மேனி மேல் பாயவன் பாய பைநீலி கோயிலா மேயவன் வேய்புரை தோழி பாகமா ஏயவன் எனை செய்யும் தன்மை என் கொலும். வேய்புரை தோழி பாகமா, புரைனா போலன்னு அர்த்தம். அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்பிகையை ஒரு பாகமாக அவன் கொண்டவன் அப்படின்னுட்டு அந்த அம்பிகையினோடு அன்போடு இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இதுல வந்து திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, பாய்ந்தவன் காலனை முன் பனை தோழியோர் பாகமதா எய்ந்தவன் எண்ணிறந்தவும் இமையோர்கள் தொழுதிரைஞ்ச வாய்ந்தவன் முப்புறங்கள் எரி செய்தவன் வக்கரையில் தேய்ந்திழவன் பிறை சேர் சடையானடி செப்புதுமே. பனைத்தோழியோர் பாகமதா ஏய்ந்தவன், அந்த மூங்கில் தோள்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவன் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது,
காம்பினை வென்றமென் தோழி பாகம் கலந்தான் அலந்தாங்கு தேம்புணல் சூழ்த்திகள் மாமடுவில் திருநாரையூர் மேய பூம்புணல் சேர் புரிவுன் சடையான் புலியில் புரி தோள் மேல் பாம்பினை வீக்கிய பண்டரங்கன் பாதம் பணிவோமே. காம்பினை வென்ற மென்தோழி பாகம், மூங்கிலையே வெற்றி கொள்ளும் அளவுக்கு மூங்கிலே தோற்குமாறு மென்மையான தோள்களை உடைய அந்த உமாதேவியார் அப்படின்ட்டு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, கருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி வங்கா ஒருத்தரால் அறிய ஒன்னா திருவுரு உடைய சோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சீற்றம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாரே. காம்பன தோழி பங்கா, மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் அந்த அம்பிகை அப்படின்ட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்றாள் பரவி எம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் இருங்கங்கை என்னோ காம்பலைக்கும் பனை தோழி கதிர்பூன் வனமுலை மேல் பாம்பலைக்கும் சடையா எம்மையாளும் பசுபதியே. காம்பலைக்கும் பனைத்தோழி அப்படின்ட்டு அம்பிகை இதில் வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாக அம்பிகை இருக்கின்றாள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, முற்றாமதிச்சடையார் மூவர் ஆனார் மூவுலகும் ஏத்தும் முதல்வர் ஆனார் கற்றார் வரவும் கழலார் திங்கள் கங்கையாள் காதலார் காம்பேய் தோழி பற்றாகும் பாகத்தார் பால் வெண்ணீற்றார் பான்மையால் ஊழி உலகம் ஆனார் பற்றார் மதில் எரித்தார் பைங்கண் நேற்றார் பலியேற்றார் பந்தனை நல்லூராரே. காதலார் காம்பை தோழி பற்றாகும் பாகத்தார், அந்த காம்பு அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவிக்கு பற்றாக இருந்து காதலராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்பிகையை ஒரு பாகத்தில் கொண்டவர். காதலார் காம்பை தோழி பற்றாகும் பாகத்தார் அப்படின்ட்டு அம்பிகையை இதுல திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேயன தோழி மலைமகளை விரும்பிய மாயமில் மாமலை நாடனாகிய மாண்பனை ஆயன சொல்லி நின்றார்கள் அல்லல் அறுக்கினும் பேயனே பித்தனே என்பரால் எம்பிரானையே. வேயன தோழி மலைமகளை விரும்பிய மாயமில் மாமலை நாடனாகிய மாண்பனை, அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய மலைமகளை விரும்பியவன் அதான் காதலன். பேரமை தோழி காதலன், காதலன்தான் இங்க விரும்பிய அந்த மாமலை நாடன் கைலாய மலையை உடையவன் அப்படின்ட்டு சுவாமியை இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்கம் 6ம் மாமரை ஒரு 4ம் ஆய நம்பனை வேய்புரை தோழி தங்குமா திருவுருவுடையானே தழல்மதி சடைமேற் புனைந்தானே வெங்கள் ஆணையின் ஈருரியானை விண்ணுளாரோடு மண்ணுளார் பரசும் கொங்குலாம் பொழில்
குறவெறி கமழும் கோலக்காவினில் கண்டு கொண்டேனே. அதாவது பேய்புரை தோழி தங்கு மா திருவுரு உடையானே. அந்த மூங்கில் போன்ற புரையின போலன்னு அர்த்தம். மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த உமாதேவியார் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவர்! அந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய அந்த தேவி தங்கக்கூடிய மிகப்பெரிய திருவுருவத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா சேந்தனார் அருளியது. ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முககர சரணத்தோன் பாயிரும் கங்கை பணிநிலா கரந்த படர் சடை மின்னு பொன்முடியோன் வேயிரும் தோழி உமை மணவாழன் விரும்பிய மிழலை சூழ் பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. வேயிரும் தோழி உமை மணவாழன், அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமைக்கு மணவாழன், உமாதேவியினுடைய கணவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் திருமுறையில திருமூலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்தது வேனல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. அம்பிகையை சொல்லும்போது வேயன தோழி, அவளுக்கு வேந்தன் அந்த சிவபெருமான் அப்படின்னுட்டு வேயன தோழின்னுட்டு அம்பிகையை இதுல திருமூலர் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருமந்திரத்துல சொல்லும்போது வேயன தோழி விரையுறு மென்மலரு ஏய குழலி இளம்பிரை ஏந்திழை தூய சடைமுடி சூலினி சுந்தரி ஏ எனது உள்ளத்து இனிது இருந்தாளே. அம்பிகையை பற்றி அந்த வைரவி மந்திரத்துல சொல்லும்போது வேயன தோழி, மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் அப்படின்னுட்டு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா நக்கீரர் அருளிய கோபப்பிரசாதம் அப்படிங்கிற நூல் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தேன்னு ஆரம்பிக்கும். அதுல பார்த்தீங்கன்னா 67வது வரியில இத சொல்றாங்க. தேவதேவனை திகழ் சிவலோகனை பாவநாசனை படரொளி ஒருவனை வேயார் தோழி மெல்லியல் கூரனை தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய சோதியை. 67வது வரியில வேயார் தோழி மெல்லியல் கூரனை, அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த மென்மையான இயல்புகளை உடைய உமாதேவி, அந்த உமாதேவியை ஒரு கூறாக உடைய இறைவன் அப்படின்னுட்டு இந்த 11ஆம் திருமுறையிலையும் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பேரமை தோழி, மிகப்பெரிய அந்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த உமாதேவியார், அந்த உமாதேவிக்கு காதலன், அன்பு கொண்டவன், உமாதேவியினிடத்தில் அன்பு கொண்டவனாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் வாழ்க அப்படின்ட்டு. அடுத்து ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. தன்னிடத்தில் அன்பு இல்லாதவர்களிடத்தில் அவனும் அன்பு இல்லாதவனாக இருக்கின்றான். அயலவர்களுக்கு அயலவர்களாக அவன் இருக்கின்றான். திருக்குறள்ல வருது பார்த்தீங்களா, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின்
தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அப்படி அந்த ஏதிலார். என்ன நமக்கு அயலானவர்கள் ஒரு குற்றத்தை செஞ்சா அதை எப்படி நம்ம பெருசா பார்க்கிறோமோ, அதுபோல நம்மிடத்தில் உள்ள குற்றங்களையும் நாம் பெரிதாக பார்த்து விட்டோம் என்றால் குற்றமே வராது அப்படின்ட்டு. மற்றவர்களுக்கு அதனால எந்த தீங்கும் வராதுன்னுட்டு திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகின்றார்கள். அதான் ஏதிலர்க்கு ஏதில். அந்த நேரத்துல எம் இறைவன் மற்ற அயலவர்களுக்கெல்லாம் அயலவர்களாக ஏதிலார்க்கு ஏதிலாராக அவன் இருந்தாலும் அவன் எனக்கு இறைவன். நான் ஏதிலாராகத்தான் இருப்பேன். ஆனாலும் அவன் என்னை நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடியவனாக இருப்பதனால் எனக்கு இறைவன் அப்படின்னு அந்த எம் இறைவன்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். எம் அப்படிங்கிற பதம் அப்படி மற்றவங்களுக்கு அப்படி எப்படியோ என்னை பொறுத்த மட்டுக்கும் அவன் எனக்கு உரியவனாகவே அவன் இருக்கின்றான். அதனாலதான் எம் இறைவன் வாழ்க அப்படின்னு மணிவாசக பெருமான் அந்த எம்ங்கிற வார்த்தையை இதுல குறிப்பிட்டு சொல்றாங்க. நான் அவன்கிட்ட அன்பு வைக்க மாட்டேன். ஆனா அவன் வலிய என்னைய தன்னிடத்தில் அன்புடையவனாக ஆக்கி என்னை ஆட்கொள்வான்கிற அர்த்தத்துலதான் இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, வேதம் பல ஓமம் வியந்து அடி போற்ற ஓதம் உலவும் மறைக்காட்டில் உறைவாய் ஏதில் சமன் சாக்கியர் வாக்கிவை என்கொள் ஆதரொடு தாம் அலர் தூற்றியவாரே. ஏதில் சமன் சாக்கியர் ஏதிலார்கள் அவர்கள் அயலவர்கள் இறைவனுக்கு அயலவர்கள். அதான் ஏதில் சமன் சாக்கியர்னு சமணர்களையும் சாக்கியர்களையும் அந்த புத்தர் சமணர்களை எல்லாம் சுவாமியினிடத்தில் அன்பு இல்லாதவர்கள். அதான் ஏதில் சமன் சாக்கியர் அப்படின்ட்டு இதுல அவர்களுக்கு அடைமொழி திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, துண்ணுவார் சடை தூமதியானை துயக்குறாவகை தோன்றுவிப்பானே பண்ணு நான் மறை பாடவல்லானே பார்த்தனுக்கு அருள் செய்த பிரானை என்னை இன்னருள் எய்துவிப்பானே ஏதிலார் தமக்கு ஏதிலன் தன்னை புன்னை மாதவி போதலர் நீடோர் புனிதனை பணியா விடலாமே. அதாவது அயலாய் நிற்பார்க்கு அயலாய் நிற்பவனும் ஆகிய அந்த இறைவன் அப்படின்னுட்டு அதுதான் ஏதிலார் தமக்கு ஏதிலன் தன்னை. அந்த அயலவர்களாக நிற்கக்கூடியவர்கள் சுவாமியும் அயலவராகவே இருக்கின்றார். அதான் ஏதிலார் தமக்கு ஏதிலன் தன்னை அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதே கருத்தை இதுல இந்த பாட்டுல சொல்றாங்க. மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கோர் பால் கொண்ட மணியை வரு புனல் சடையிடை வைத்த எம்மானை ஏதில் என் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என்பகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வன் குழையனை கடல் குழமிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. ஏதில் என் மனத்துக்கு என்னுடைய மனம் அவனுக்கு அயலதாகத்தான் இருக்கு. என்ன ஆனாலும் அவன் அந்த இரும்பு உண்ட நீர் எப்படியோ அதுபோல என்னை ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடியவன், என்னிடத்தில் பேரன்பு கொண்டவன். ஏதில் என் மனத்துக்கு நான் அவன்கிட்ட அயலவனாகத்தான் இருப்பேன், நான் அவனிடத்தில் அன்பில்லாதவனாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. ஏதில் என் மனத்து, ஆனாலும் என்னுடைய மனத்துக்கு அவன் எப்படி இருக்கின்றான்? ஓர் இரும்பு உண்ட நீரை, அந்த இரும்பு எடுத்துக்கொண்ட கவர்ந்து கொண்ட நீரை போல என்னை அவன் நிச்சலும் வலிய ஈர்த்து என்னை ஆட்கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். நான் அன்பு செய்யலாம் மாட்டேன், அவனுக்கு அயலவராகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுதான் ஏதிலற்கு ஏதில். மற்றவர்களுக்கு அவன் ஏதிலற்கு ஏதிலாக இருந்தாலும் எனக்கு அவன் இறைவன், அந்த இறைவன். ஏன்னா என்னுடைய துன்பங்களை எல்லாம் கண்டு கண்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார், என்னுடைய துன்பங்களை எல்லாம் கண்டு கண்டு தொடர்ந்து என்னை ஈர்த்து ஈர்த்து அந்த துன்பங்களை களைந்து என்னை ஆட்கொண்டான், அதனாலதான் இறைவன் அப்படின்னுட்டு இதை மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், சரி. அந்த சிவபெருமான் மட்டும்தான் ஏதிலாருக்கு ஏதிலா இருப்பானா? அவனுடைய அடியார்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருநீலகண்ட குயவனார் புராணத்துல நாம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்டார்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தம்மையும் என்றன் மனத்தினும் தீண்டேன் என்றார். அந்த அம்மா திருநீலகண்ட குயவனாரினுடைய மனைவியார் நம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொல்லிடுது. திருநீலகண்டத்தின் மீது பேரன்பு கொண்டவர். அதனால ஏதோ நான் உன்னுடைய கணவன் நீ, ஆனால் என்ன சொன்ன, ஏதிலார் போல அயலார் போல நீ என்னை பார்த்து இப்படி சொன்னதனால் உன்னையும் தீண்ட மாட்டேன், இனி வேறு பெண்களையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னுட்டு அந்த இறைவனுடைய அடியார்கள் அவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. பாருங்க, சுவாமி இருக்கிற மாதிரி தான் அவர்களும் இருக்கின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவன்பாக்கம் கோயிலுக்கு போறாங்க. காஞ்சிபுரத்துல அவங்களுக்கு 2 கண்ணும் பெயருது. திருவன்பாக்கம் பூண்டி நீர்த்தேக்கத்துக்குள்ள இருக்கு. வெளியில இப்ப கோயில் கட்டி இருக்கிறாங்க. இந்த நீர்த்தேக்கம் வத்துச்சுன்னா கோயில் கோபுரம் எல்லாம் தெரியும். திருவன்பாக்கத்துல போய் நீ கோயிலுக்குள்ள இருக்கியா, எனக்கு கண்ணு தெரியாம நான் இப்படி திண்டாடிட்டு வாரானே அப்படின்னு சொல்லி பாடுறார். உடனே சுவாமி ஊன்றுவதற்கு ஒரு கோல் கொடுத்து, நான் உள்ளதான் இருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லி, ஏதோ அயலார் போல ஏதிலார் போல மாற்றாரை போல என்னைய சொல்லி அனுப்பிட்டாரு சாமி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதிலார் போல எனக்கு ஊன்றுகோல் தந்து என்னை அனுப்பிவிட்டார் அப்படின்னுட்டு இதுல சொல்றாரு. அணைந்த தொண்டர்கள் உடன் வளமாக அங்கண்ணாயகர் கோயில் முன் எய்து குணங்கள் ஏத்தியே பரவி அஞ்சலியார் குவித்த கை தலை மேற்கொண்டு நின்று வணங்கி நீர்மகள் கோயில் உளீரே என்ற வன் தொண்டர்க்கு ஊன்றுகோல் அருளி இனங்கிலா மொழியால் உழோம்போகிற் என்று இயம்பினார் ஏதிலார் போல. ஊன்றுகோல் அருளி, அந்த ஊன்றுகோலை கொடுத்து இனங்கிலா மொழியால், விருப்பமில்லாத ஒரு மொழி வார்த்தையினால் உள்ளதான் இருக்க நீ போ அப்படின்னு சொல்லி ஏதிலார் போல இயம்பினார் என்று இயம்பினார் ஏதிலார் போல. அப்படி சுவாமி ஏதிலார் போல இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணத்துல சொல்லப்படுகிறது. மேலும் அதே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா திருவாரூர் வாராங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
திருவாரூர் வந்து அங்க அந்த ஏதிலார் போல அயலார் போல ஒரு பதிகம் பாடி கைக்கிளை இந்த ஒரு இதுல அகப்பொருள் துறையில பாடி அந்த அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு கண்ணை தரமாட்டியா அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்கிறார். மீளா அடிமை பாடி சாமி கண் கொடுக்கிறார். அதுல பாடும்போது சுந்தரரும் ஏதிலார் போல வினவி, அதாவது உரிமை, தோழமைங்கிற உரிமை, அந்த தோழமைங்கிற உரிமை இல்லாமல் யாரோ ஒரு அயலவர்களைப் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமிகிட்ட கேட்டாராம், உரிமையோடு இல்லாமல். அதை வந்து பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆதி திரு அன்பர் எதிரணைய அவர் முகநோக்கி போதில் இசையால் குறுகுபாய என கோத்தெடுத்தே எதிலார் போல் வினவி ஏசரவால் திருப்பதிகம் காதல் புரி கைக்கிழையார் பாடியே கலந்து அணைவார். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு அர்த்த ஜாமத்துல போய் தரிசனம் பண்றாங்க. ஒரு கண் தான் தெரியுது, இன்னொரு கண்ணு தெரியல. அதனால அர்த்த ஜாமத்துல போய் இப்போ ஒரு பதிகம், ஒரு அகப்பொருள் துறை கைக்கிளைங்கிறது இதுல உள்ள ஒரு அகப்பொருள் துறையில பாடுறாரு. அப்படி குறுகுபாயன்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம். அந்த பதிகத்தை பாடி ஏதிலார் போல் வினவி, சாமிய வந்து தன்னிடத்தில் அன்பில்லாத ஒரு அயலவரை போல சுவாமிகிட்ட கேட்டு, நான் இப்படி எனக்கு இன்னொரு கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தோழமை நெறியை விட்டு ஏதிலார் போல சுவாமிகிட்ட கேட்டாராம். கேட்டு அந்த பதிகத்தை பாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மீளா அடிமை பதிகம் பாடி எனக்கு இன்னொரு மற்றை கண் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னு சொல்லி பாடுறாங்க. உடனே சுவாமி வந்து இன்னொரு கண்ணை கொடுக்குறாரு. அப்போ 2 பதிகமும் ஒரே நேரத்துல பாடுறாங்க. குறுகுபாய அப்படிங்கிற பதிகத்தை ஏதிலார் போல பாடுகின்றார். அதன் பிறகு மீளா அடிமை பதிகத்தை பாடி அந்த இன்னொரு கண்ணையும் பெற்றுக்கொள்கின்றார். அப்படி அந்த சுவாமியவே ஏதிலார் போல் வினவி தன்னிடத்தில் அன்பு இல்லாத ஒரு அயலவர்களைப் போல கருதி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். அதான் ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க அப்படின்ட்டு. ஏதுன்னா இயைபு, இயைந்து போகுதல். அந்த இயைந்து போகுதல் இல்லாததுனாலையும் அது வந்து சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, அயலவர்களுக்கு அவனும் தன்னை காட்டிக் கொள்ளாது அயலவனாகவே இருக்கக்கூடியவனாக அவன் இருந்தாலும், மற்றவர்களுக்கு அப்படி அவன் இருந்தாலும், அந்த சொக்கநாத பெருமான் எனக்கு இறைவன். ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு துன்ப காலகட்டத்திலும் அந்த சொக்கநாத பெருமான் அந்த ஈர்த்து என்னை ஆட்கொண்டதின் காரணமாக மணிவாசக பெருமான் இங்கே அந்த ஏதிலர்க்கு ஏதில்னுட்டு சொன்னாலும் எம்மிறைவன் அப்படின்னுட்டு ஒரு பதத்தை போடுறாங்க. அவன் மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு அவன் மற்றவர்களுக்கு அயலவர்களுக்கு அயலவராக இருந்தாலும், நான் அவனுக்கு அயலாக இருந்தாலும் என்னிடத்தில் அவன் அன்பு கொண்டவனாகவே அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காகத்தான் எம் இறைவன் வாழ்க அப்படின்னுட்டு இதுல வந்து மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.